ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த லாகில் ஹெல்த்தியான சீம்பால் கேக் எப்படி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சீம்பால்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாடு கன்று போட்டோடனே முதல்ல கிடைக்கக்கூடிய பால் தான் சீம்பால். அது ஒரு 10 நாளைக்கு அந்த பால் திக்காக கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெகுலராகவே எங்கள் வீட்டில் பசும்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். டெய்லி 1 லிட்டர் வாங்கிடுவேன். எங்கள் ஏரியாவில் ஒரு வீட்டில் மாடு வச்சுருக்காங்க. அது பால்கார் கொண்டு டெய்லி 1 லிட்டர் கொடுத்துட்டு போயிடுவார் வீட்டில் நைட்டில். அப்போ பால் கொடுங்க சொன்னார். எங்கள் மாடு கன்று போட்டுருக்குன்னு பேசிகிட்டு இருந்தார். சரி எனக்கு 1 லிட்டர் சீம்பால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு ஆனால் கொண்டு வந்து கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீம்பால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க முதல்ல கொடுக்குற டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் தான். வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகள் நம்ம உடம்புக்கு இருந்தாலும் அது அதிகமாக வளரவிடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீம்பால் HIV வைரஸ்க்கு மருந்தே கண்டுபிடிக்கலான்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீம்பால் சேர்க்கும்போது HIV வைரஸ் கிருமிகள் வளரவிடாமல் பார்த்துக்கும், கேன்சரே வராதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீம்பால் கேக் சாப்பிட்டா ஒரு குதிரையோட பலம் கிடைக்கும்னு சின்ன பிள்ளைங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற அனிமல்ஸ்லேயே வேகமாக ஓடக்கூடியது குதிரை தான், வலுவானதும் கூட. அந்த பலன் நமக்கு கிடைக்கும், இந்த பால் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு அப்போ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு பொடி பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிக்ஸிலே போட்டிருக்கலாம் போல இருக்குது. இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த பாலத்துக்குள்ளே வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் போல் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக தெரியலனா கூட ஆனால் சத்தான உணவை சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் பண்ணி நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சாலும் நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்துக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிவிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃபோட டைம் டியூரேஷன் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நோய்கள் நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 1/2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கத்தியால் அதில் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒட்டலை, வெந்துருச்சு. எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இப்பயும் கிராமப்புறங்கள் இருக்கவங்க விடாமல் இந்த பாலை கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. யார் யாரெல்லாம் இந்த பாலில் கேக் பண்ணி சாப்பிட்ருக்கோன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது தவிர வேறு ஏதாவது பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீஸாக கட் பண்ண வருது. வாவ், சுவையான ஸ்வீட்டான சீம்பால் கேக் ரெடி. ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிகள் பல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.